சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா ராஜாங்க பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த பதவியில் வந்து விலகிட்டாங்க. அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தப்புமே செய்யாத ராஜாங்கத்தை பதவியிலேருந்து விலக சொல்லிடுவாங்க. இப்போ வந்து திரும்ப ராஜாங்கம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப பதவியில் சேர சொல்லும் போது நான் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கட்சி வந்து ஆரம்பித்து அதில் வந்து தன்னோட பையன் சேதுபதியை நிற்க வைப்பார். அவங்களுக்கு வந்து ஆப்பிள் சின்னம் கொடுப்பாங்க. ஒரு சைடு இவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காக எல்லாம் வந்து போராடிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து நீ வந்து உன் மாமனருக்கு எதிராக வந்து கட்சியில் வந்து சேர்ந்து போராடு, அப்படி போராடும் போது அவங்க கட்சியை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம், அதுக்காக நாங்கள் 10 லட்சம் தரோம்னு சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அவங்க எல்லாத்தையுமே துரத்தி விட்டாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்திங்க அப்படின்னா அவங்க மாமனாருக்கு எதிராக எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டாங்க, அவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்கள புரிஞ்சுக்காத சேதுபதி பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு போராடாமல் முடிஞ்சா நீ தனியாக என்னை எதிர்த்து நின்று பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியோட கூட நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியை தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சேதுபதிக்கு எதிராக அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா தேர்தலில் நிற்கிறாங்க. யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்காமல் பிரிஞ்சிருக்காங்க. இவங்க 2 பேரையும் அந்த குழந்தை சேர்த்து வைக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.